நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், அதிகாரத்திற்கு எதிரான குரல், தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் பொது வெளியில் என்ன கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கேள்விகளை உங்கள் பிரதிநிதிகளாக தொடர்ச்சியாக கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று கேள்வி நேரம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் எவை? கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லிக்கு கடிதம் மட்டும்தான் எழுதி கொண்டிருக்கிறார்களே தவிர பிரதமரை நேரில் சென்று சந்திப்பது இல்லை என்பதுதான் கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரை தமிழக முதல்வர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 3 மாதங்களுக்குள் 3 முறை பிரதமரை சந்தித்து விட்டார். ஆனால் அந்த சந்திப்புகளில் மக்கள் பிரச்சனைகள், மாநில உரிமைகள் என்பதை தாண்டி உட்கட்சி பிரச்சனைகளும் ஆட்சி அதிகார சிக்கல்களும் தான் அதிகம் பேசப்பட்டதாக ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் விமர்சிக்கின்றன. அந்த விமர்சனங்களுக்கு பின்னால் இருக்கும் விருப்பு வெறுப்புகள் தான் இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. மக்கள் பிரச்சனையை விட உட்கட்சி பிரச்சனைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருகிறதா அதிமுக? ஆட்சியை தக்க வைக்கவே பிரதமரை சந்திக்கிறார்கள் என்ற விஜயகாந்தின் குற்றச்சாட்டு சரியா? குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக அதிமுக அணிகளை கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறதா பாஜக? ஓபிஎஸ்ஐயும் முதல்வரையும் அடுத்தடுத்து சந்திக்கும் பிரதமர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க மறுப்பது ஏன்? அதிமுகவுக்கு பாஜக விரிப்பது சதி வலை என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார் தொல் திருமாவளவன்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணமும் பிரதமருடனான சந்திப்பும் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இதனிடையே 2 முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பட திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி வர வேண்டும் என்கிற எடப்பாடி அணியினுடைய கோரிக்கை வந்த சில நிமிடங்களிலே ஓபிஎஸ் அணியிலிருந்து எம்ஜிஆரினுடைய 100ஆண்டு விழாவிற்கு பிரதமர் மோடி நிச்சயம் வருவார் என்கிற ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதை தாண்டி அதிமுகவினுடைய 2 அணிகளும் யார் முதலில் பிரதமரை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்கிற போட்டியில் இருக்கிறார்களா என்கிற கேள்வி பிரதானப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்தாளர்களை அறிமுகப்படுத்தலாம். அதிமுக அம்மா அணியிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து நாராயணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்களும், அரசியல் விமர்சகர் பெருமாள் மணியம் இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பெருமாள் மணி, கட்சிகள்கிட்ட போறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு சிஎம் போறாரு. அதுவும் 3 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்துட்டாரு. தமிழகத்தினுடைய நலன் காக்க எடப்பாடி பழனிசாமி போகிறார் அப்படிங்கிற ஒரு டோன் அதிமுகவினர் வைக்கிறாங்க. ஹிடன் அஜெண்டா என்னவாக இருக்கக்கூடும்? இல்லை, எனக்கு இது நான் எதிர்பார்த்த ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் கடந்த 3 வருஷங்களாக நாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு மத்திய அமைச்சருக்கு அரசு விழாவில் அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திற்குள் ஒரு கூட்டு சீராய்வு கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அந்த கூட்டு சீராய்வு கூட்டம் என்பது எல்லா வழக்கு மரபுகளையும் தாண்டி அனைத்து துறை செயலாளர்களையும் உள்ளடக்கியதாகவும், அந்த மத்திய அமைச்சருக்கு அருகிலேயே முதலமைச்சர் அமரக்கூடிய ஒரு கூட்ட சீராய்வு கூட்டமாகவும் அது அமைந்து விட்டது. ஆக இப்படியாப்பட்ட நேரத்தில் என்னை போன்றவர்களுடைய சிந்தனையில் என்ன வந்தது என்றால், மோடி எப்படி இதை அனுமதிக்கிறார்? ஏனென்றால் அவரது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஃப்ளைட் ஏறுவதற்கு, ஒரு விமானம் ஏறுவதற்காக டிஷர்ட் அணிந்து கொண்டு சென்றவருக்கு கூட தகவல் சொல்லப்பட்டு டிஷர்ட் போட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அளவில் அவர் தன்னுடைய அமைச்சரவையை வழிநடத்துகிற ஒரு இடத்தில், ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அமைச்சருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதே, இதற்கு எதிரொலியாக நிச்சயமாக ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய அனுமானமாக இருந்தது. அப்படி எதிர்பார்த்ததை போலவே இன்றைக்கு இது பிரதமர் மோடி ஐயாவை சென்று முதல்வர் ஐயா சந்திக்கிறாரெல்லாம் கிடையாது. முதல்வர் ஐயாவை அவர்கள் அழைக்கிறார்கள், சம்மன் பண்றாங்க, அப்படிதான் சொல்லணும். இது ஏன்னா இந்த தகவலை திடீர்னு நமக்கு சொல்லப்பட்டது. 2வது, இப்போது சந்திப்பதற்கான அரசியல் அல்லது நிர்வாக ரீதியான எந்த காரணமுமே இல்லை. இது வழக்கம் போல இந்த வறட்சிங்கிற காரணத்தை மட்டும் இதுவரை 3-4 தடவை சொல்லிட்டாங்க. மாநில முதல்வர் பிரதமரை சந்திப்பதற்கு காரணம் தேவையா? மாநில நலன்கிற ஒற்றை காரணம் எப்போதுமே இருக்குமே. நீங்க சொல்றதனோட நான் உடன்படுகிறேன். நிர்வாக ரீதியாக அப்படி எதுவும் இல்லை என்றாலும், ஆனால்
அந்த 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 காலகட்டத்தினுடைய முக்கியத்துவம். ஏன்னா அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு இல்லை. ஒரு பிரதமரை, அதுவும் மாற்று கட்சியை சார்ந்த ஒரு பிரதமரை நீங்க பயன்படுத்தின இந்த சம்மன்ங்கிற வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தை இல்லை, அதை தெரிஞ்சுதான் பயன்படுத்தினீங்க. நிச்சயமாக அதை தெரிஞ்சுதான். ஏன்னா அதை எதிர்பார்த்தது போலவே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு வெளியே வந்தோன்னு சொல்றாங்க, சட்டப்பேரவைக்குள்ள நாங்க வந்து முதல்வர், மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதாவினுடைய படத்தை திறப்பு விழாவிற்கு நான் மோடி ஐயாவை அழைத்திருக்கிறோம், அவர் வருவதாக சொல்லுகிறார். நீங்க இந்த ரெண்டையும் இணைச்சு பாருங்க. சட்டப்பேரவை வளாகத்திற்குள் மோடி ஐயாவினுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவத்தையும், அதற்கு அடுத்து திடீரென எடப்பாடி ஐயா அழைக்கப்பட்டு அங்கே முதல்வர் அவர்களை, பிரதமர் அவர்களை சந்திக்கிறார். பிரதமர் அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அழைத்து வரப்படுகிறார், வருவார், படத்திறப்பு விழாவில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுவதையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். இல்ல நீங்க சொல்ல வரது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பிரதமருடைய சந்திப்பு என்பது மக்கள் பிரச்சனைகளுக்காக இல்லை, உட்கட்சி பிரச்சனைக்காக. மக்கள் பிரச்சனை என்ன? நீங்க இது இரண்டாவது, முதல் சந்திப்பு இரண்டாவது சந்திப்புல பேசப்பட்ட அதே வறட்சிங்கிற காரணத்தை தான் இன்னைக்கு சொல்றாங்க. வேற என்ன இன்னைக்கு புதிதாக சொல்லிவிட்டார்கள்? அல்லது இல்ல மழை பெய்யற வரைக்கும் வறட்சி இருக்கும்ல, மழை பெய்யாத வரைக்கும் நிச்சயமாக வறட்சி இருக்கும். நீங்க அவங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கிய போதே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்களால இவ்வளவுதான், நாம அள்ளி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அவங்க கிள்ளி கொடுத்தாங்க. கிள்ளி கொடுத்ததுக்கான காரணத்தை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஒரு இமேஜ் பாலிடிக்ஸ், இங்கே ஒரு ஆளுமை, இங்கே ஒரு பிம்பம் சார்ந்த அரசியல் ஒன்று, அதனுடைய தொடர்ந்து பேசலாம் நீட்சி இங்கே செயல்படுத்தப்படுகிறது. மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசாம சட்டப்பேரவையில மறைந்த முதலமைச்சருக்கு படம் திறக்கிறதுக்காக பிரதமரை சந்திக்கிறார் முதல்வருங்கிற குற்றச்சாட்டை மட்டும் எப்படி எதிர்கொள்றீங்க? உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கே நேரம் போதலையா? மரியாதைக்குரிய பெருமாள் மணி சொன்னாரு, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்களும் சொன்னீங்க, நானும் சொல்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறோம். சம்மனுங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கிறதுக்கு வந்து சம்பிரதாயப்படி அவங்க வந்து ஒரு பிரதமர்னா ஒரு மாநில அரசனுடைய தேவைகளுக்கோ திட்டங்களுக்காகவோ எப்போ வேணாலும் 3 நாளைக்கு ஒரு முறை சந்திக்கலாம். அவர் சந்திக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நேரம் கேட்டிருந்தார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாங்க 11:10. அந்த டைமுக்கு பார்த்துருக்காங்க. சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் இல்லை, சம்மன் கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த தவறான வார்த்தை. தமிழக அரசியல் வரலாற்று மத்திய அரசு அனுப்பி சந்தித்த வரலாறெல்லாம் நமக்கு இருக்கு. யாரு சம்மன் அனுப்புனாங்களா? இது நீங்க சம்மன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. யார் அனுப்புனாங்க? யார் அப்படியே யாரும் கூப்பிடலையா? சம்மன் அதனுடைய என்னது பொருள் இல்லைங்க, அரசியல் பொருள்ல நான் சொல்றேன். அரசியல் பொருள்ல அவங்க இந்த முறை டெல்லி பயணம் எதுக்காக? நான் சொல்றேன் தெளிவா இருக்கும். ஒரு நிமிஷம் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறான். வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர் வந்தது சொன்னார். அவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து 17 லாக்கா இருக்கு அவர்கிட்ட. நகர வளர்ச்சி துறையிலிருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பு பணிகளுக்கு வந்து அவருடைய துறையில் தான் இருக்கு. அந்த துறைனால அவர் ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணம் பண்ணும் போதெல்லாம் அவர் கேட்குறாரு. தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்தது. அவர் வந்து கலந்துட்டாரு. அந்த லாக்கா அதிகாரிகளை வச்சு தான் பேச முடியும். முதலமைச்சரும் அமைச்சர்களும் மட்டும் ஃபைல் எடுத்து பார்க்க முடியுமா? ஒவ்வொரு திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், எவ்வளவு தேவைப்படுது, என்ன செஞ்சிருக்கோங்கிறது யார் பேசுவாங்க? அதிகாரிகள் வச்சு தான் பேச முடியும். துறை அதிகாரிகள் யாரும் பேச முடியாது. அதை வந்து கொச்சைப்படுத்தி ஒரு வெளிப்படுத்துறது வந்து தவறான முன்னுதாரணம். அது ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக அவர் பேசுனால இந்த பயணம் எதுக்காக? இந்த பயணம் போனது மக்களுடைய பிரச்சனைக்கு 17 கோரிக்கைகள் அவர் கேட்டிருக்கார். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கணும், அதுக்கும் கேட்டிருக்காரு. விவசாயிகளுக்கு வந்து அணைகளை பூரா இணைக்கிறதுக்காக, நதிகள் இணைப்புக்காக கேட்டிருக்காரு. அந்த பம்பா நதியும் அந்த அணையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளால வீணாகிற தண்ணியை தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை அந்த கோரிக்கை மனுல இருந்து இது என்ன மாறுபட்டுருச்சு? ஒரே நிமிஷம் சார், 17,000 கோடி ரூபாய் வந்து ஒரு பதவியேற்ற 100 நாட்களுக்குள்ளாக, இன்று நாளே அவருடைய 100வது நாள், 100 நாட்களுக்குள்ளாக 3 முறை பிரதமரை சந்தித்து ஒரே விதமான தேவைப்பட்ட மக்கள் பிரச்சனை 100 தடவை சந்திப்பாரு பிரதமரா. அது யார் கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு? அதை கேட்கறதே தப்பு. இந்த மாதிரி விவாதங்களே தப்பான விவாதம். நீங்க சந்திக்கிறாங்க, அவங்க என்ன சந்திக்கிறாங்க? என்னோட கேள்வி முடிக்க விடுறீங்களா? என்னோட கேள்வி முடிக்க விடுறீங்களா? 100 நாட்கள்ல 3 முறை மக்கள் பிரச்சனைகளுக்காக அல்லாமல் அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்காக மட்டும் பாத்துருக்கீங்க. பிரதமருக்கு அதான் வேலை. உட்கட்சி பிரச்சனைக்கான கட்சியை கூட்டு பேசுற அவர் நாடு பூரா வேலை பார்க்கிறாரு, வெளிநாடு போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனை பாக்குற பிரதமர் கிட்ட முதலமைச்சர் மக்களுக்காக பேசுவாரா, உட்கட்சி பிரச்சனை பேசுவாரா? மக்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய பிரதமர் மக்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய 2016 வரை
ஒரு நிமிஷம் இருங்க. செல்வராஜ் சார், நான் சொல்றேன் செல்வராஜ் சார், தயவு செய்து கேள்வி வாங்கிங்க. யூகத்தின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற பிரதமர் மோடியை என்ன? ஒரு படத்திற்குள்ளாக எது கூப்பிடுறீங்க? எது மக்கள் யார் சொல்றது? பிரச்சனைக்காக போராடுற நீங்க பிரதமர் மோடியை சொல்றீங்க. கூப்பிடுறீங்க. கூப்பிடுறவங்க சொல்றது நீங்க யாரு? எங்க முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்துல அவங்க படத்தை திறக்க வேண்டாம்னு சொல்றது நீங்க யாரு? இந்த படத்திற்கு விழாவுக்கு அழைப்பதுதான் மக்கள் பிரச்சனையாங்கிறதா என்னுடைய கேள்வி. என்ன நிகழ்ச்சி நடத்த என்ன வேணா கேட்டிருப்பீங்களா நீங்க? படத்திற்கு விழா படம் திறப்பு பிரச்சனையா? கூப்பிடுவாங்க. படத்திற்கு விழா என்பது மக்கள் பிரச்சனையாங்கிறதா என்னுடைய கேள்வி. மக்கள் பிரச்சனை 1008 பிரச்சனை பேசிட்டு தான் சார் பேசுறோம். இதுக்கும் கேக்குறோம். எங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தாரு, 100வது ஆண்டு விழா, அதுல வந்து கலந்துக்கொண்டு கேக்குறோம். அது கேக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அரசியல் ரீதியா. இந்த அரசாங்க விஷயமா இதற்கு முன்னால 2 முறை போய் பாத்தீங்களா என்ன நடந்திருக்கிறது? என்ன 2 முறை போய் சந்திச்சு கோரிக்கைகளை வச்சீங்கல்ல, ஆமா. என்ன கிடைச்சிருச்சு உங்களுக்கு? அவங்க கேட்ட கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நிறைய தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லுங்களேன். எது ஒண்ணு சொல்லுங்க. நாங்க கேட்ட வறட்சி கேட்டோம், கேட்டது பூரா கொடுக்காட்டியும் இவ்வளவு கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் பணம் பெண்டிங் இருந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கூட 168 கோடி ஒதுக்கணும், அது இன்னைக்கும் கேட்டிருக்காரு. அதை நீங்க மத்திய அரசு ஒதுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை கேட்டிருக்காங்க. நான் இந்த இப்ப என்ன கேட்டிருக்கோம், குடி பராமரிப்பு திட்டத்துக்காக போன வாரம் 1086 கோடி சொல்லிட்டு வரேன். மத்திய அரசு உங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிற போது மத்திய அரசு தமிழ்நாட்டை பாகிஸ்தான் போல கருதுகிறது எதற்கு? டாக்டர் நமது எம்ஜிஆர் எழுதுனுச்சு. யாரு? டாக்டர் நமது யார் எம்ஜிஆர் சொன்னாங்க? இருக்காரு. டாக்டர் நமது எம்ஜிஆர் மத்திய அரசு தமிழகத்தை பத்திரிகைக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சூப்பர் சூப்பர். டாக்டர் நமது எம்ஜிஆருக்கும் அந்த பத்திரிகை வந்து ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் நடத்திட்டு இருக்கு. கட்சி ஆதரவு பத்திரிகை எங்க கட்சி பத்திரிகை கிடையாது. அந்த பத்திரிகையில நிறுவனர் யார் பெயர் போட்டிருக்கிறது? யார் பெயர் போட்டிருக்கு? யார் போட்டு சொல்லுங்க. டாக்டர் நமது எம்ஜிஆருடைய நாளிதழ்ல யாருடைய பெயர் இருக்கிறது? பத்திரிகை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 3 கட்சி உடையுது. நிறுவனர் யார் சொல்லுவாங்க? இப்போ என்ன சொல்றாங்க? முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஏன் எல்லாரும் டாக்டர் நமது எம்ஜிஆருக்கு அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்ல. தொடர்ந்து பேசலாம் பேசலாம். பத்திரிகை அவ்வளவு. தொடர்ந்து பேசலாம். எனக்கு நாராயணன் சார், இந்த தொடர்ச்சியாக பிரதமருடனான முதலமைச்சர் சந்திப்புகளை தொடர்ச்சியாக அரசியல் சூழலுக்குள்ள மட்டுமே பொருத்தி பார்ப்பது அல்லது அரசியலை தொடர்ச்சியாக மையப்புள்ளியாக மாற்றுவதை பாஜக எப்படி பார்க்கிறது? தவறான கணிப்பு. சில எதிர்க்கட்சிகளும் சில ஊடகங்களும் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக நடக்கின்ற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த சில சம்பவங்களை பாஜகவுடன் தொடர்ந்து தொடர்பு படுத்தி பேசி வருவது என்பதே மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு மேல எதனா இருக்கா? நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லை, மாநில நலனுக்காக எதிராக இருக்கிறது என்று பாஜக சொல்வதே இந்த அவை அப்படியே பதிவு செய்கிறது. என்னுடைய கேள்வி, பிரதமரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கும் ஓபிஎஸ் சந்திப்பதற்குமான கால இடைவெளி, நீங்க தமிழ்நாட்டிலிருந்து ஓபிஎஸ் போனாலும் பிரதமர் பார்க்கிறார், எடப்பாடி போனாலும் பார்க்கிறார். ஆனா மு.க. ஸ்டாலின் ஒரு சில கோரிக்கைகளோடு போனால் அவரை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக, செயல் தலைவராக நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அனைத்து கட்சியையும் கூட்டி விட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக, தமாக, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளெல்லாம் கூப்பிடாத ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் என்கின்ற அரசியல் நோக்கம் கொண்டு சில கட்சிகளை அனைத்து கட்சி என்று சொல்லிக்கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக சில தீர்மானங்களை நிறைவேற்றி ஒரு சட்டப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர் இல்ல இருக்கட்டும். அதனால இல்ல, எந்த அரசு சட்டசபையில இல்லாத எந்த அரசு பதவியிலும் இல்லாத ஓபிஎஸ் சந்திக்க முடிகிற போது அவசியம் இல்ல. அங்க ஓபிஎஸ்ஓ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதல்வர் அவர்களோ தமிழக நலன் கருதி சில விஷயங்களை சொல்றாங்க, அதை கேட்கறாங்க, கோரிக்கைகள் சந்திச்சாதானே என்ன நலன் கொண்டு வருவார் அவசியம் இல்லைன்ற நான் ஸ்டாலின் இப்படிதான் முதலே சொல்லிடுறாரு. அவர் பிரதமரை பாக்குறதுக்கு முன்னாலே இதெல்லாம் தான் நாங்க பேச போறோம்னு சொல்றாரு. சரி, அதனால அவசியம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு? அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சி கூட்டத்துல பிரதமரிடம் வைக்க இருக்கிற கோரிக்கைகள் என்னங்கிறது அவர் சொல்றாரு. ரொம்ப தெளிவா என்ன சொன்னாரு? இந்த மாநில அரசு 40,000 கோடி கேட்டுச்சு, 40,000 கோடி அதுல கேட்க கூடாதுன்னு மாநில அரசுக்கும் தெரியும், அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும். என்று சொன்னால் அவர்களும் ஆண்டு இருக்கிறார், 50 வருஷமா ஆட்சியில் இருக்குது. ஏற்கனவே இந்த இதே அரங்கத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். தேசிய பேரிடர் நிவாரண நிதியில என்னெல்லாம் கேட்கணும் என்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. வார்தா புயல்ல 21,000 கோடி நிறைய பேசிட்டோம். என்னோட கேள்வி நான் முக்கியமா சொல்றேன், ஸ்டாலினுடைய எந்த கோரிக்கை பிரதமரை சந்திக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாததாக இருக்கிறது? அதுதான் சொல்ல வரேன். 21,000 கோடி வார்தா புயல்ல கேட்டதுல 17,000 கோடி டான்ஜெட்கோ, 10,000 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. எதுல இருந்து? டான்ஜெட்கோல இருந்து, தேசிய பேரிடர் நிவாரண. அப்போ ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக
அவர் செயல்படுகிறாரா என்றால் இல்லை. உள்நோக்கம் கொண்டு ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, அதாவது இங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை. வெளிப்படையா பேசினா ஒரு மாநிலத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் பிரதமரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்கலாம். பிரதமர் தான் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனால் யார் எந்த கோரிக்கைகளை வைத்தாலும் அந்த கோரிக்கையை வாங்கி வைத்துக் கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான கால அவகாசம் எடுக்கும், இல்ல பரிசீலிக்கிறோம்னு சொல்லி அனுப்புவது என்பதுதான் வழக்கமான நடைமுறை. இல்ல என்னுடைய கேள்வி, அது ஒரு அரசியல் நிமித்தமான நட்பு நிமித்தமான சந்திப்பாக கூட இருந்துவிடக் கூடாது என்பதில் பிரதமர் அலுவலகம் அவ்வளவு ஏன் தீவிரமாக? தவறு இல்லைன்ற நான் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டாம் என்று பிரதமர் நினைப்பதில் தவறே இல்லை. நானா இருந்தா கூட சந்திக்க தான் மாட்டேன். அரசியல் செய்யறாங்க. நான் நரேந்திர மோடியாக இன்றைக்கு இருந்தால் உறுதியாக நான் சந்திக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் மத்திய அரசுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும், மாநில அரசுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இங்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிற சூழ்நிலையில தமிழகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். தமிழகத்துல பல போராட்டங்களை தூண்டி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடிப்படையில நான் அழைக்க மாட்டேன், சந்திக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். இது வந்து நாராயணன் சாரோட டோன், ரைட்? நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இன்று இருந்திருந்தால் நான் இந்த முடிவைத்தான் எடுப்பேன் என்று நான் தெளிவாக நேரடியாக. அதிமுக வைக்க முடியாத குரலை எல்லாம் பாஜக தமிழகத்தில் முன் வைக்கக்கூடாதா? அரசியல் கட்சி சார், தாராளமாக. விஜயகாந்த் மற்றும் திருமாவளவன் ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டும் அல்லது குரலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. உங்களுடைய சந்திப்பு என்பது மக்கள் நலனுக்காக இல்லை, அது அரசியலுக்காக. அவங்க ரெண்டு பேரும் அதை தீவிரமாக மறுக்கிறார்கள். ஏன் நீங்க ஒரு ஸ்பெகுலேஷன் அடிப்படையில் அவங்க அரசியலுக்காக பேசுறாங்கிறது எப்படி சொல்ல முடியும் ஷானவாஸ்? நாங்கள் வந்து முன் அனுபவங்களின் அடிப்படையில் இருந்து தான் சொல்கிறோம். நீங்களே இங்கே குறிப்பிட்டது போல ஒன்றுக்கு பல முறை பிரதமரை எடப்பாடி அவர்களும் சந்தித்து விட்டார்கள். முதலமைச்சராக இருந்தபோதும் பன்னீர்செல்வம் சந்தித்தார். முதலமைச்சராக இல்லாமல் ஒரு தனி மனிதனாக சுருங்கி நிற்கிற போதும் சந்திக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிறது, கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. என்ன கோரிக்கைகள் என்று கேட்டால் நாங்கள் மக்கள் கோரிக்கைகள் என்று மாறி மாறி சொல்கிறார்கள். மக்கள் கோரிக்கைகளில் இவர்கள் வைத்தது ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது எதுவும் நடக்கவில்லை. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி அவர்களுக்கு விஜயபாஸ்கர் வீடு வரைக்கும் வந்த ரைடு எடப்பாடி வீடு வரை வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்திருக்கிறது? தமிழ்நாட்டிற்கு நீட் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு எதிர்த்த நீட் கிடைத்திருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டம் போட்ட, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போராடி நிறுத்தி வைத்திருந்த நீட் வந்து கிடைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்ல முடியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு இல்லை என்று தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு எதையெல்லாம் எதிர்க்கிறதோ, தமிழ்நாடு எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதோ அதையெல்லாம் தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டிருக்கு. நீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சட்டம் போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆனால் இன்றைக்கு வந்து திணிக்கிறாங்க. ஏற்கனவே பல அம்சங்களை மத்திய அரசு திணித்த போது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு எதிராக இருந்த போது கூட அதையெல்லாம் முறியடித்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தடை விதித்து வச்சிருக்குது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருக்குதா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய இறையாண்மை காக்கப்பட்டிருக்குதா இல்லையா? மத்திய அரசு இடஒதுக்கீடு 50% மேல போகக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழ்நாடு அதை முறியடித்து காட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேற மாதிரி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய போக்கு வேற. தமிழ்நாடு தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு என்று இருக்கிற சமூக நீதி கொள்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்த எடப்பாடி அரசு தான் இன்னைக்கு மோடி அரசினுடைய எடுபடியாக மாறி அனைத்தையும் காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கிறார்கள்? ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் அஞ்சலி செலுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட பேரணிக்கு எடப்பாடி அரசு, ஓபிஎஸ் அரசு அனுமதி கொடுக்கிறது. ஆக பிஜேபி நினைப்பது நடக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கிறது. எடப்பாடி அவர்கள் சார்ந்த அதிமுகவுக்கு நினைப்பது நடக்கிறது. ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லாமல் போன பிறகும் கூட அவர் நினைப்பதெல்லாம் நடக்கிறது. மக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது தான் நம்முடைய கேள்வி. மக்களுக்கு எதுவும் நடக்கல, எதிராக நடந்திருக்கிறது. பாசிட்டிவா நடக்காது மட்டும் இல்ல, எதிராக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த அரசு என்பது பாஜக ஒரு குறவாக மாறி இருக்கிறது. ஒரு அரசியல் உரையாடல்ல வெளிப்படையாக பேசுகிற பேச்சுக்கள், வெளியிடப்படுகிற அறிக்கைகளை வச்சு நம்ம சில முன்முடிவுகளுக்கு வரலாம். திரைமறைவுக்கு பின்னால் நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். ஆனால் திரைமறைவுக்கு பின்னால் நடக்கிற விஷயங்களை பிரதானமாக தொடர்ந்து நாம் நிறுவிக்கொண்டே இருக்க முயற்சிப்பது என்பது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும்? இல்ல, இப்ப நாம வந்து ஒன்னும் நடக்காததை சொல்லலையா? நாம இப்படி நடக்க போகுதுன்னு சொல்றோம், அல்லது இப்படித்தான் நடப்பதாக நமக்கு தெரிகிறதுன்னு சொல்றோம். அப்படியே நடக்குதே. எது இங்க நடக்காம இருந்திருக்கு சொல்லுங்க? நாங்க சொன்னது ஏதாவது பொய்யா இருக்குதா?
நாங்க வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதை ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இல்ல, 6 மாசத்துக்கு பிறகு பாஜக பாரதிய ஜனதாக்காரர்களை வெளிப்படையாக சொல்றார்கள். ஆமா, நாங்க இயக்குறோம் சதிவலைன்னு பாஜக அதிமுகவுக்கு விரிப்பது சதிவலைன்னு அதிமுக ஆட்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக திருமாவளவன் பேசுகிறார். அது எப்படி? அதிமுக காரங்க எப்படி சொல்லுவாங்க? அதிமுகவில் இருந்து இன்னைக்கு அணியணிகளாக பிரியும் போது ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை சும்மா அடிமை என்ன அடிமை, யார் கொத்தடிமை? தயவு செய்து அவரை பேச அனுமதிங்க. ஸ்டாலினுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நாங்க பேச அடிமையா அனுமதிங்க சார். ஏன்னா திமுகவுடைய அடிமைகள் பேசக்கூடாது சார். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடியவர் தான் அன்வர் ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. அவர் என்ன சொன்னாரு? இந்த ஊடகங்களில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாரா இல்லையா? ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று வெங்கைய நாயுடு மருத்துவமனையிலே நின்று லாபி செய்தார். அந்த நிர்பந்தத்துக்கு பணிந்துதான் நாங்கள் ஓபிஎஸ் அன்றைக்கு முதலமைச்சராக்கினோம்னு சொன்னது யாரு? அப்ப இதைத்தான் நாங்க சொன்னோம். நாங்கள் சொன்னதைத்தான் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ குரல் ஒன்று எதிரொலிக்குது பின்னால. அதே போன்று இன்று ஒவ்வொன்றாக அதிமுகவில் பிளவுபட ஒவ்வொரு உண்மையை வெளிவருதா இல்லையா? அதிமுகவில் இருந்து ஒவ்வொரு தரப்பாக பேசுகிறதா இல்லையா? நமது எம்ஜிஆர் எழுதுதா இல்லையா? அதிமுகவுக்கான சதிவலைங்கிறது எதை வச்சு சொல்றீங்கன்னு என்னுடைய கேள்வி எனக்கு புரியல. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் திமுக வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கின்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற 2 பெரிய கட்சிகள். அப்ப திமுகவுக்கு 100 விழுக்காடு யாரும் வாக்களிச்சிருது இல்லை, அதிமுகவுக்கு யாரும் 100 விழுக்காடு வாக்கு செலுத்துவது இல்லை. தமிழ்நாட்டில் பகுதியாக இருக்கிறது. திமுக ஓட்டு வங்கி என்பது, அதனுடைய தலைமை என்பது, அதனுடைய கட்டமைப்பு என்பது எதுவும் சிதையாமல் வலுவா இருப்பதனால திமுக எதிர்வாக்கு என்பதை அதிமுக இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தது. ஒரு வலுவான தலைமை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தலைமை தகரக்கூடிய நேரத்தில், அந்த தலைமை சிதையக்கூடிய இடத்துல இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்திற்கான ஒரு குறியீடு யார், ஒரு கட்சி யார் என்கிற கேள்வியும் தேவையும் வந்திருக்குது. இந்த இடத்துல இந்த அதிமுகவை சிதைப்பதன் மூலமும் அழிப்பதன் மூலம் தான் பாஜக அந்த இடத்தை பிடிக்க முடியும். திமுக எதிர்வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு களத்தை பயன்படுத்த பார்க்கிறது. அதனால இந்த கட்சியை அழிக்குது. இது நாங்க சொல்றோம். நாங்க அதிமுக பாஜக கைப்பற்றி அழிக்குதுன்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிவு குறித்து விசிகாவுக்கு ஏன் கவலை? அதிமுகவினுடைய அழிவு குறித்து நாங்க ஏன் கவலைப்படுறோம்னா, அதிமுக தமிழ்நாட்டில் எந்த விதமான சாதியவாதம் மதவாதம் நேரடியாக பேசக்கூடிய, அதையே ஒரு கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இதுவரைக்கும் அதிகாரத்தில் வந்தது கிடையாது. அதாவது அந்த அதிமுகவுக்கு உள்ளும் திமுகவுக்கு உள்ளும் சாதிய சிந்தனை உள்ளவர்கள், மதவாத சிந்தனை உள்ளவர்கள் இருக்கலாம், தனித்தனி மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்கு அது கோட்பாடு கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது சிதையக்கூடிய இடத்தில் அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர்கள் சாதியவாதிகளாகவும் மதவாதிகளாகவும் நேரடியாக இருந்தால் எவ்வளவு பெரிய விளைவை தமிழ்நாடு சந்திக்கும். தமிழ்நாடு ஒரு சமூக நீதி அடிப்படையில் பேசலாம். எனக்கு செல்வராஜிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்பது, 2 அணிகளாக பிரிந்திருக்கிறீர்கள், 2 பேரும் பிரதமரை வரவேற்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க முன் வச்சிட்டீங்க. ஓபிஎஸ் அணி பிரதமர் எங்கள் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்றதன் மூலமாக உங்க 2 பேர்ல எந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் வந்து கலந்து கொள்கிறாரோ அதுவே உண்மையான அதிமுகங்கிறத நிறுவ முயற்சிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அதிமுகவை தமிழ்நாட்டில் எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, அடக்க முடியாது, ஒரு தொண்டனை கூட வேலைக்கு வாங்க முடியாது. அதிமுக கட்சியில் அத்தனை தொண்டர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எங்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், எங்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. நட்புக்கு தான் இணைப்பாக இருப்போம் மொழிய இந்த அடக்கிறதுக்காக யாரும் நாங்கள் அடங்கி போக மாட்டோம். 2வது விஷயம் அவர் சொன்னார், திமுக 2006லேருந்து 2011 வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் சோனியா காந்தியுடைய பினாமி ஆட்சி இங்கே நடந்துட்டு இருந்தது. அதனால பினாமிங்கிறது எங்களுக்கு பொருந்தாதது. பினாமி கட்சியுடைய செயல் தலைவர் யாரு? கொள்ளைப்புறத்து வழியா வந்து பொதுக்குழு கூட்டம் கூட்டிட்டு ஒரு செயல்படுற தலைவர், ஒன்று செயல்படாத தலைவர். இந்தியாவிலேயே ஒரே கட்சியில இந்த மாதிரி தலைவர் இருக்காங்க. அதனால அவர் பேசுறதெல்லாம் மக்கள் பொருட்படுத்த, அவர் எதிர்கட்சி தலைவராகவே மக்கள் நினைக்கிறது இல்ல. எங்காவது ஒரு கோயில் குளத்துல போய் பேண்ட் சட்டை போட்டு ஷூ போட்டு போய் கோயிலில் போய் மண் எடுப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கிறான், இந்த கோயிலில் மண் எடுத்துன்னா உனக்கு கோயில் குளம் வேலை செய்ய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்கு ஜோசிகாரன் நம்பிட்டு தமிழ்நாடு பூரா குளத்துக்கு போறங்கிறார். சும்மா ஒரு மம்முட்டி எடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டா போதுமா? போய் குளம்பூர் எடுக்க சொல்லுங்க. எங்கே எடுத்திருக்காங்க? எந்த குளம் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க? சும்மா 10 மம்முட்டி எடுக்கிறாங்க, பேப்பர் டிவிக்கு போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி பினாமி கட்சியெல்லாம் எங்கள் கட்சி மக்கள் கட்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது ஓபிஎஸை பற்றி சொன்னீங்க. நீங்கள் ஓபிஎஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கானா அது பிரதமர் நேரம் கொடுக்கறது அவரோட உரிமை. அதில் யாருக்கும் தலையிட முடியாது. அதை அவர் பார்க்குறாரு, பேசுகிறாரு. அவர் வந்து மக்கள் பிரச்சனைங்கிறாரு, என்ன பேசுனா தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நடத்துகிறோம். நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்கு எங்களுக்கு தேவை என்னவோ அந்த திட்டங்களுக்காக இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 17,000 கோடி ரூபா நிலுவை இருக்குது, அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். கல்வித்துறையில் 1300 கோடி, ஒரு 1400 கோடி நிலுவை இருக்குது, அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். மராமத்து குடிமராமத்து வேலைக்கு 500 கோடி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு குடிமராமத்து வேலை செஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு பூரா போய் பாருங்க, எல்லா இடத்துலையும் எல்லா குளம் குட்டைகளை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வேலை செஞ்சுட்டு நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் நிவாஸ் அவங்க சொன்னாங்க, அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் இங்கே ஒன்றும் அரசாங்கம் எந்த பணி நடக்காம, என்ன பணி நடக்காமல் இருக்குது?
எல்லா பணியும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. தினசரி திட்டங்களை துவக்கி வச்சுட்டு இருக்காரு. பல திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. வந்த முதல் நாளே 10 மாவட்டங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து 3-4 மாவட்டம் ஒன்றாவது இணைச்சு எல்லா மக்கள் பணி தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். பெருமாள் மணி சார், இங்க தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை அதிமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அணுகிறதுக்கும் பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதிமுகவினுடைய 2 அணிகளும் தங்களை முழுமையாக பாஜகவிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் பின்னணி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்ல தொடர்ச்சியாக நீங்க எல்லாரும் வச்ச குற்றச்சாட்டுகள் என்பது ஓபிஎஸ்ஐ பாஜக இயக்குகிறதுங்கிற குற்றச்சாட்டு தான் திரும்ப திரும்ப முன் வச்சுட்டு இருந்தீங்க. அது அப்படியே கொஞ்ச காலத்திற்கு பிறகு 2 அணிகளையும் அதிமுக கைப்பற்றுகிறதுங்கிற ஸ்டாண்ட் போய் 2 அதிமுக அணிகளுமே பாஜகவிடம் சரணடைந்து விட்டதுங்கிற மாதிரி ஸ்டோனுக்கு நீங்க மாறுறதுக்கான காரணம் என்ன? இல்ல என்னோட பார்வை வந்து இந்த விஷயத்துல அதிமுகவில் நிச்சயமாக ஜெயலலிதா அம்மாவினுடைய மரணம் என்பது ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றிடம். ஆனால் அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை நான் அவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு விடவில்லை. அந்த கட்சி என்பது இன்றைக்கு ஒரு பலவீனப்பட்டு இருக்கிறது, ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் அப்படி இருக்கிற பொழுது சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு, சில அதே மாதிரி ஆட்சி முறை நிர்பந்தங்களுக்கும் வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் வளைந்து கொடுக்கிறார்களே அன்றி, ஆனால் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்கிற அந்த சிந்தனையிலிருந்து அவர்கள் பிரச்சனையே என்னன்னா இந்த வளைந்து கொடுக்கிறதுங்கிறதுல அந்த பாயிண்ட் எது, அந்த புள்ளி எது? இல்ல ஒரு சில இடங்களில், ஏன்னா ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக ஜெயலலிதா அம்மாவுக்கு பின்னால் நின்ற ஒரு பலமான, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சிக்கு தலைமை இல்ல, வெற்றிடம் இருக்கிறது, அது 2ஆ உடைச்சாங்க, ஓபிஎஸ் பின்னாடி பிஜேபி இருக்கிறது, தொடர்ச்சியாக ஆட்சியை கவிழ்க்க முயல்கிறார்கள், நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. சசிகலா இந்த அணியை வந்து இயக்கிட்டு இருக்காங்க சொன்னீங்க. இது எல்லாம் மாறி இந்த சீனே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டே இருக்கு. நீங்க பொதுவாக அப்படி புரிந்து இது இங்கதான் வந்து பொதுவாகவே ஒரு பார்வையில ஒரு பிழை இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னன்னா இப்படி வளைந்து கொடுக்கிறார்கள், இப்படி விட்டு கொடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் அழைத்தவுடன் சென்று டெல்லியில் பார்க்கிறார்கள் என்று சொல்லுவதனால் அந்த அதிமுகவுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய முதலமைச்சராக தான் இருக்கிறோம் என்று எடப்பாடி ஐயா ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த முதலமைச்சர் என்பவர் ஒரு மாநிலம் முழுவதும் வலிமையான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவராகத்தான் அவர் தன்னை வடிவமைத்துக் கொள்வார். ஆக இப்படி விட்டு கொடுக்கிறார், வளைந்து கொடுக்கிறார். புள்ளி வந்து வளைகிற அந்த புள்ளிங்கிறது இப்படி இல்ல, நான் இந்த எக்ஸாக்ட் முடிச்சிரேன் குறுக்கிட்டே ஆவணும். இல்ல நீங்க சொல்ற அந்த வளைகிற புள்ளிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல தினகரன், விஜயபாஸ்கர், காமராஜர், சரோஜாங்கற வருமா? இது போன்ற சவால்களை எல்லாம் நீங்க இங்கதான் திராவிட இயக்கங்களின், திராவிட கட்சிகளின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பற்றிய பார்வை என்பது பிழைபடுகிறது. ஏனென்றால் 2ஆம் கட்ட தலைவர்கள் வலிமையான மாவட்ட அரசியல் இருந்துதான் மாநில அரசியலுக்கு வருகிறார்கள். அதனால் அந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகான அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தேவையான வலிமையை, ஏனென்றால் அந்த உட்பகை என்பது பெரிய அளவில் இருக்கும், அதை நிரப்புவதற்கும் அதை சரி செய்வதற்கும் தேவையான ஒரு கால நிர்பந்தம் ஒன்று இருக்கிறது இல்லையா, அதை வளைந்து கொடுக்கிறார்கள் என்கிற பொருளில் நாம் சொல்லுகிற பொழுது முற்றாக இந்த வளைந்து கொடுத்தலில் எதுவெல்லாம் நசுங்கி போகிறதுங்கிறதா என்னோட கேள்வி. இந்த வளைந்து கொடுத்தல் என்பதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். இல்ல நீங்க வளைந்து கொடுக்கிறது பத்தி இல்ல, இந்த வளைந்து கொடுத்தலில் தமிழகம் எங்கு நசுங்கி போகிறதுங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, நீங்க தமிழகத்தினுடைய இப்ப கோவை செல்வராஜ் ஐயா சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு தொண்டன் இங்க இருந்து போயிருக்கானாங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிற போது கூட ஒரு அதிகாரமிக்க நாம் எவ்வளவோ எனக்கு அதிமுக குறித்த இல்ல கவலை, தமிழகம் குறித்த கவலை இல்ல. நீங்க அப்படிதான் ஒரு ஆளுங்கட்சி குறித்த கவலை இல்லாமல் ஒரு மாநிலம் குறித்த கவலைக்குள்ள நாம அப்படிலாம் வந்து போயிட முடியாது. அந்த ஷானவாஸ் சொன்னதை போல அந்த கட்சியினுடைய நலனும் முக்கியம், மாநிலத்தினுடைய நலனும் முக்கியம். அதனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப பெரும்பான்மை எந்த புள்ளியில மாறுபடுறாருன்னா பாஜக அதிமுகவை ஆக்கிரமிக்கிறதுங்கிறது இதுவரையிலான குற்றச்சாட்டு. தாங்கள் உறுதியாகும் வரை ஆக்கிரமிக்க அனுமதிக்கிறார்கள் அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறார் பெரும்பான்மை. இல்ல அந்த ஆக்கிரமிக்கிறார்கள் அந்த இடத்துல தான் நான், அது நுட்பமான வேறுபாடு. நீங்கள் சொல்லுகிற இடம் மிக நுட்பமான வேறுபாடு. ஒரு வல்லாதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்வது என்பது எப்போதுமே டெல்லி மாநில கட்சிகளின் மீது ஒரு இந்த பாஜகன்னு இல்ல, அது காங்கிரஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வல்லாதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்து இவர்கள் தங்களுக்கான கவர்ச்சிகரமான ஆளுமைமிக்க ஒரு தலைமையை உருவாக்கும் வரை இது தொடரும்ங்கிறது நீங்க உங்களுடைய நாம் கற்பிதம் செய்து கொள்கிற அளவிற்கு நீங்க டெல்லி சொல்லி பயப்படுற அளவுக்கு ஒண்ணு ஆவலங்கறீங்க, பயப்படுகிற அளவிற்கு நமக்கு வெளிப்படையா எதுவுமே நடக்கல. தொடர்ந்து பேசலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலமே, இந்தியா முழுக்க எவ்வளவோ அரசியல் இயக்கங்கள் இருக்கிறது, அந்த திராவிட இயக்கங்களுடைய மிகப்பெரிய பலமே
அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான். ஒரு செங்கோட்டையன் ஐயா, ஒரு எடப்பாடி ஐயா, ஒரு தங்கமணி ஐயா, இவங்க எல்லாருமே வலிமையான மாவட்ட அரசியல் தான் வராங்க. அதனால் அவர்களுக்கு டெல்லி சொல்வதை எங்கே கேட்க வேண்டும், களத்தில் எங்கே பலம் இருக்கிறது என்கிற இந்த வித்தியாசம் அவர்களுக்கு தெரியும். நீங்க பாஜகவுக்கு ஒரு கோடு போட்டு இல்ல இல்ல, நிச்சயமாக நான் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது திராவிட இயக்கங்களின் பலம் அல்லது அதிமுகவினுடைய பலம் என்பது அது தொண்டர்களினுடைய பலத்தை தான் நம்பி நிற்கிறது. நீங்க ஒரு அளவுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா இவர்களும் எல்லாவற்றுக்கும் தயாராகி விடுவார்கள் என்பதால் தொடர்ந்து பேசலாம். பெருமாள் ரெண்டு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அது யாருடைய வாக்கு வங்கியை சேதப்படுத்தும் அல்லது யாருக்கு பலனாக அமையும் என்கிற கேள்வியை ட்விட்டர் வலைதளத்தில் நியூஸ் 7 தமிழ் எழுப்பி இருந்தது. அதற்கான போல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான முடிவுகளை நாம் பார்க்கலாம். அதிமுகவிற்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக அதிமுகவுடைய 2 அணிகளையும் பாஜக கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறதா என்பது குறித்தும், உண்மையிலேயே பாஜகவிற்கு அதிமுக இப்போது ஏன் தேவை என்கிற ஸ்பெகுலேஷனான கேள்விக்கு பதில் தேடலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உருவாகிறதா அதிமுக பாஜக கூட்டணி? அடுத்தடுத்து ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ச்சியாக பிரதமரை சந்திப்பதும், தமிழகத்தினுடைய 2 முக்கியமான விழாக்களுக்கு பிரதமரை அழைப்பதுமாக இந்த அரசியல் பயணம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? 2 அணிகளையும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக பாஜக அதுவரை கைக்குள் வைத்திருக்க நினைக்கிறதாங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அரசியல் கட்டுரையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிற வாதம் என்பது, முதல்ல ஓபிஎஸ் நீங்க இயக்கிட்டு இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. உங்களுடைய பதில் எல்லாம் வேற மாதிரியாக இருக்கும். இயக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக கட்சியினுடைய முழுமையான மக்கள் பிரதிநிதிகளினுடைய பலனை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பயன்படுத்தும் வரை இந்த போக்கு அப்படியே தொடரும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுகவுடைய வாக்குகளை நம்பி பாஜக இருக்கிறதா குடியரசுத் தலைவர் தேர்தலில்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 50% வாக்குகள் இன்டாக்ட் ஆல்ரெடி இருக்கிறது. இதுல 15.41 விழுக்காடு வாக்குகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திமுக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் உட்பட இருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இருக்கிறது. மீதி உள்ள இன்னொரு 20-22% வாக்குகள் கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, பிஎஸ்பி இப்படிலாம் பிரிஞ்சிருக்குது. அதை தவிர இருக்கக்கூடிய ஒரு 15% வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒய்எஸ்ஆர் ரெட்டி, பிஜு ஜனதா தள், அதன் பிறகு கேசிஆர் சந்திரசேகர் ராவ், இப்படிப்பட்ட கட்சிகள்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி 67 எம்எல்ஏக்கள், 9 மக்களவை உறுப்பினர்கள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. பாஜக யாரை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் நிறுத்தினாலும் அவர்களுக்கு தான் ஆதரவு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பண்ணுறாங்கலாம் விட்டு ஒரு இதுக்காக சொல்ல வரேன், ஒரு காம்பினேஷனுக்காக சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக சொல்கிறேன். அதே மாதிரி கேசிஆர் ஆகட்டும், பிஜு ஜனதாதள். இப்போ அது எப்படி, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ 3ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. முதல்ல சொன்னபோது சந்திரபாபு நாயுடு, ஜனதாதள், பிஜு பட்நாயக்கு, இவர் நம்ம சந்திரசேகர் ராவ் எல்லாருமே வராங்கன்னாங்க. இப்போ அவங்கெல்லாம் வரலன்னு உங்களுடைய அழைப்பதிலே போட்டாங்க. அது அவங்க பேர் இல்லை. எதனால் சொல்ல வரேன்னா, என்னுடைய அனுமானப்படி அதிமுக நீங்களாகவே இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருவேளை என்னை பொறுத்தவரையில் தேர்தல் வராது என்று சொன்னால், பெரும்பாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருவதில்லை. ஒருவேளை வந்தால் கூட 65 விழுக்காடுகளுக்கும் மேலான வாக்குகளை தன் வசம் வைத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால அதிமுகவுடைய வாக்கு இருந்தால்தான் அப்படின்றது ஓவரால் என்டிஏவோட கரண்ட் பிரசன்டேஷன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 48.1% வாக்குகள் 50%. ஆனா இதுக்கு முந்தைய குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் இருந்த போதெல்லாம் கூட்டணி கட்சியினரே வாக்குகளை மாற்றி செலுத்தி எல்லாம் பிரச்சனைகள் உருவானது. எப்படி பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தவிர மற்ற எதிர்கட்சிகளினுடைய வாக்குகள் ஏறக்குறைய 51%. பேச முடியும். நான் என்ன சொல்றேன், நெல்சன் சொல்லும் போது ஒருவேளை இங்க இருந்து
ஒரு 8% போதுன்னு வச்சுங்க. அப்ப அங்க இருந்து 8% வருது அப்படின்றத வச்சுக்கலாம்ல. இல்ல பெருமாள் மணி ஒரு நிமிஷம். இல்ல என்னுடைய கேள்வி அது அல்ல. உங்களுக்கு உறுதியான வெற்றி உறுதி என்றாலும் அது உறுதியாக்குவதற்கு அதிமுக அவசியமாகுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல அது வெற்றி தோல்வி பற்றியது இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் முடிச்சிட்டு திரும்ப வரேன். இல்ல நான் சொல்வது இதெல்லாம் அதுதான் பிரச்சனையே. நானாக சொல்லவில்லை. ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லும் போது வலுக்கட்டாயமாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த செய்தி எப்படி வரும்னா பாஜகவிற்கு அதிமுகவுடைய ஆதரவு தேவையில்லை அப்படின்னு ஒரு செய்தியா போட்டுறாங்க ஊடகங்கள், எதிர்கட்சிகள். அப்படி சொல்லல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. இங்க சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. ரஜினி அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீங்களா? வரவேற்போம். ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் பாஜக சொல்லிவிட்டது, இப்படிதான் செய்தி ஆகுது. அதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். நெல்சன் கேட்கிறாரு, அப்படி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி கலைக்கப்படும் தொடர்ச்சியாக யூகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வியை பாஜகவினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவரிடம் கேட்கிற போது ஆட்சி நிச்சயமாக கலைக்கப்படாது, பாஜக அதிமுக அரசை கைப்பற்றும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழக அரசு அந்த மாதிரி அவர் சொன்னதா நான் பார்க்கல. ஆட்சி கலைக்கப்படாதுன்னு சொல்லலாம். ஜனநாயக உரிமை, அது கலைக்க கூடாதுன்றதுதான் எல்லாரோட நிலைப்பாடுமே. அது எப்படி ஒரு 122 கலைக்க முடியாது அப்படிங்கிறது கலைக்கவும் முடியாது உங்களுக்கு இருக்கு. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். நம்ம அதுக்காக இப்ப ஆட்சியை கலைக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்க அதுக்காக மும்பைக்கு போய் இந்த ஆட்சியை கலைச்சா பரவாயில்லாம் போய் பேசல, அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்வது ஒரு விவாதம் வரும் பொழுது அதற்கு உண்டான புள்ளி விவரங்களை கேள்வி என்ன, அதிமுகவோட வாக்குகளை தேவை இன்றைக்கு அதனால அதிமுகவுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது இவர்களை அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோ அவசியம் இல்லை. ஒரு மாநில அரசு நாங்களும் இந்த மாநிலத்தில் வளர வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. ஏற்கனவே இருந்த அரசு ஒத்துழைக்கவில்லை, இந்த அரசு ஒத்துழைக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவுல இந்த வாக்கு சதவீதம் இருக்கிறது இல்லையா, நிச்சயமாக என்டிஏவுக்கான வெற்றி வாய்ப்பு என்னுடைய நம்பிக்கை ஒரு பொது வேட்பாளராக வெற்றி தோல்விங்கிறது இங்க பிரதானம் இல்ல. நீங்க ஜனாதிபதி வேட்பாளராக யாரை போடுகிறீர்கள், துணை ஜனாதிபதி வேட்பாளராக யாரை போடுகிறீர்கள், அவர் எந்த குரூப்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க, எந்த கோர் குரூப்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்றது ஒன்னு இருக்கு இல்லைங்களா. அது அந்த விஷயத்தை இது தீர்மானிக்கும். ஏனென்றால் எது உங்களை கோட்டிங் போடாதீங்க பெருமாள் மணி, அந்த கோர் குரூப்ங்கிறது எதுன்னு சொல்லுங்க. இல்ல கோர் குரூப்ங்கிறது எதுனா, நீங்க இதே போல முன்னாள் என்டிஏல அரசாங்கத்தில் இருந்த பொழுது நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெருமகனைத்தான் தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவானது. நிர்பந்தம்னு சொல்லாதீங்க, அவங்க தவறா சொல்ல இல்ல அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நிப்பாட்டிருக்காங்க. நம்ம திரைமறைவிற்கு தமிழ் ஊடகங்கள் நாம பொதிஞ்சு எழுதுறோம், ஆங்கில ஊடகங்கள் தெளிவாக எழுதுகின்றன. ஐயா கலாம் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு பின்னால் என்ன நடந்தது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்த செய்திகள் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் அல்லது பாஜகவினுடைய சித்தாந்தம் சார்ந்த ஒரு நபரை ஜனாதிபதியாகவும் உப ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்க வேண்டுமேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு இப்போது இருக்கிற பலம் பத்தாது. நான் இதோடு வேறொன்றையும் நினைத்து பார்க்கிறேன். The relevance of Gandhi today என்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நான் முன்னமே போன பிரிவுக்கு முன்னாடி சொன்னதான், தங்களிடம் இருக்கிற வாக்குகளின் பலம் என்பது நிச்சயமாக அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும். அதை நாம் எதிர்பாராத விதத்தில் மிக திறமையாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதுதான் என்னுடைய அனுமானம். அதிமுக செல்வராஜ், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்று ஏதேனும் முடிவு செய்திருக்கிறீர்களா அல்லது வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான்? கட்சியினுடைய முதலமைச்சரும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு முறை தலைமை கழகத்தில் உட்கார்ந்து பேசி கட்சியை நடத்துகிற எப்படியெல்லாம் செயல்படணும் என்ன செஞ்சுட்ருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்து இன்றைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அடுத்த வாரம் நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் தெளிவான அதிமுக எம்எல்ஏக்களை தமிழக முதலமைச்சர் டெய்லி சந்திக்கிறாரு. அது சந்திக்க எப்படி இருக்கு சார், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு பட்ஜெட்டுடைய விவாதம் வரப்போது, அந்த இது மானிய கோரிக்கைகள் அதில் உங்கள் மாவட்டத்துக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எம்எல்ஏக்களையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்களையும் கூட்டு உட்கார வச்சு பேசி என்ன செய்யணும்னு கேட்டு தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு. தினசரி 2-3 துறையினுடைய மானிய கோரிக்கை பற்றி கலந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி அதில் அந்த புஸ்தகம் ரெடி பண்ணணும்.
அதுக்காக இன்னும் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த மீட்டிங்க்கு தோப்பு வெங்கடாச்சலம் பட்டியலின எம்எல்ஏக்கள் தோப்பு வெங்கடாச்சலம் ஒன்றும் அந்த பட்டியல் எந்த பட்டியலும் கிடையாது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இன்னைக்கு கூட தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வந்து கட்சிக்காக தான் வந்து என்னுடைய தொகுதிக்காக தான் சந்திக்க வந்தேன், அதனால அந்த பிரச்சனையே கிடையாது. பாண்டியராஜனிலிருந்து தொகுதிக்காக சந்திக்க வந்தவர்களை பற்றி நமக்கு வரலாறு தெரியும். இல்ல இது வந்து அவங்க வந்து அது மாதிரி இல்ல, இது வந்து அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு எல்லாரும் ஒரே கட்சி தான். எங்க கட்சி கூட இருக்கிற எம்எல்ஏ ஒரு முதலமைச்சரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறது எப்ப பாரம்பரியமா குடியரசுத் தலைவர் தேர்தல்ங்கிறது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அரசியல் சூழலுக்கு அதை வச்சு பேசக்கூடிய அளவுக்கான விஷயம் இருக்கிறதா? திரும்ப திரும்ப பாஜகவை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக அதிமுகங்கிற அந்த டோன் சரியான ஒப்பீடு தானா? இல்ல அதெல்லாம் நிறைய கடந்து வந்துட்டோம். அந்த ஒரு டைம்ல நம்ம அது ஒரு பொருளா வச்சு பேசணும், உண்மைதான். ஆனா இப்போ அதையெல்லாம் கடந்து தமிழ்நாடு அரசு தன்னிடம் இருக்கிற வலிமையை பயன்படுத்தி அல்லது அதிமுக அரசு தனக்குள் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி மத்தியை மிரட்டும் அல்லது மத்தியை தன்மையப்படுத்தும், இதை வைத்துக்கொண்டு அதை செய்யும் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல இவங்க இல்லை. இப்போ ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கலாம், தன்னிடம் இருக்கிற வலிமையை பயன்படுத்தி மத்திய அரசை பணிய வைப்பது அல்லது மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தையும் தன் மீது திணிக்காமல் பார்த்து கொள்வது என்கிற அளவில் ஒரு லாபி செய்தார்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய இவர்கள் வந்து மாறி மாறி போறாங்களே. அவர் ஓபிஎஸ் தன் பக்கம் கொஞ்சம் எம்எல்ஏக்களையும் கொஞ்சம் எம்பிக்களையும் வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொன்னாலும் ட்விட்டர்ல போட்டுட்டாரு. அது அப்ப அவர் அந்த நிலை எடுக்கும் போது இவங்க வந்து வேற வழி இல்லாம அந்த நிலை எடுக்கக்கூடிய அந்த நிலை எடுக்க வந்து இவங்களும் அந்த நிலைக்கு போறாங்க. ஏன்னா வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நான் அந்த மோடி அரசு என்பது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முறைகேட்டுகளை அம்பலப்படுத்த போகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்து துறைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமும் ரெய்டு நடக்கிறது நம்ம பார்த்துட்டு நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். அதுதான் நான் கேட்கிறேன், அது ஏன் செலக்டிவா நிக்குதுன்னு கேட்கிறேன். இதே விவாதத்துல பல முறை அந்த கேள்வி எழுப்பிட்டேன். செக்ரட்டரியேட்ல ரெய்டு நடந்துச்சு, நாம எல்லாம் கண்டிச்சோம். செக்ரட்டரியேட்டுக்குள்ள வந்து இப்படி போந்து செய்யலாமா என்று. ஏன் அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது, அந்த அளவுக்கு செக்ரட்டரியேட்ல ரெய்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகம் கெட்டு போய் கிடக்குதுன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு யூபில நடந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அங்கேயும் கெட்டு கிடக்குது, அந்த அளவுக்கு கெட்டு கிடக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு தலைமைச் செயலாளரையே மாத்தினாங்க. அந்த தலைமைச் செயலாளர் மாத்துறதுக்கு ஏதாவது விடை இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போல் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தோம். அவர்கள் அளித்திருக்கிற முடிவுகள் என்ன என்பது பார்க்கலாம். அந்த முடிவுகளை வைத்து கூட நம்முடைய நிறைவு சுற்றை முன்வைக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது யாருக்கு சாதகம் என ட்விட்டர் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என 8% பேரும், பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என 29% பேரும், திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என 42% பேரும், கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என 21% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் யாருக்கு சாதகம் என்கிற கேள்வியை ட்விட்டர் வலைத்தளத்தில் எழுப்பியிருந்தோம். இன்று நாள் முழுக்க நடந்த அந்த கருத்து கணிப்பில் அதிமுகவிற்கு மட்டுமே சாதகம் என 8% பேர் மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு இதில் ஏறக்குறைய 29% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த மொத்த தலைப்பிலும் திமுகவிற்கே அப்படியான வாக்குகள் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு வலு சேர்க்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என 21% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு குறித்து நாராயணன் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்று நான் தெரிய விரும்புகிறேன். வழக்கம் போல நான் ஒண்ணுமே நினைக்கல. ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் என்பதே தவறாகத்தான் இருக்கின்றன. அதுல வந்து ஒரு சரியான முறை பின்பற்றப்படுகிறதா இல்லைன்னா நமக்கு தெரியல. ஒரே ஆள் கூட ஒரு 10 இது போடலாம். அதனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூட நான் இந்த பதில்களை விடுங்க. கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் வெங்கைய நாயுடு சொல்வதை போல சொன்னா நேச்சுரல் அலையன்ஸ். ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல்ல கூட்டணிங்கிறது எப்போ வேணாலும் யார் கூட வரலாம், திமுக கூட வரலாம். அப்படி நான் சொன்னா உடனே திமுகவுடன் இல்ல நான் உங்களை சொல்ல ஜெனரலா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ ஒன்னும் தேர்தல் வரக்கூடிய அறிகுறியே எதுவும் கிடையாது. 2019 தான் உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரப்போகுது இல்ல உள்ளாட்சி தேர்தல் அது வரும்போது பார்ப்போம், பிரச்சனை இல்லை. அதான் இவரு அதான் சொல்லிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அமையுமாங்கிறது முதல் கேள்வி. அமைந்தால் அது யாருக்கு சாதகமான ஒன்றாக இருக்கு? நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்கன்னு கேக்குறீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லை.
அவர் மரியாதைக்குரிய நண்பர் நாராயணன் சொன்ன மாதிரி 2019 தான் பாராளுமன்றது, 2020 எது நிச்சயதார்த்தத்துக்குள்ள, அதாவது கூட்டணிங்கிறது வந்து இப்ப அவசியம் இல்லை, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் வரும்போது கட்சியில் இருக்கிற எல்லாரும் தெளிவா முடிவெடுப்போம். உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கட்சியோட கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப அவங்களோட ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, கூடுதலாக பாஜகவோடு கூட்டணி வைப்போம்னு அறிவிச்சிட்டு பிறகு அதை முடிவு செய்வோம்னு மாத்தினாங்க. அதிமுகவை பெரும்பான்மையாக தன் கைவசம் வைத்திருக்கிற எடப்பாடி அணி அது குறித்து ஏதேனும் முடிவு எடுத்திருக்கிறதாங்கிறதா என்னுடைய எந்த கட்சியோட கூட்டணி சேர்றது எந்த முடிவு எடுக்கல, எதுவும் கிடையாது. அது வந்து தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தலுக்கு எப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டுமா வேண்டாமாங்கிறது முடிவு எடுக்கிறது கட்சியினுடைய தலைவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் முடிவு எடுப்போம். அது இந்த இடத்துல விவாதிக்கூட பொருள் அல்ல. பெருமாள் சார், இங்க இந்த தலைப்பை முன்வைப்பதற்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக கூட்டணிங்கிற ஒரு விஷயத்திற்கான வாய்ப்பு இருக்குமானால், இப்ப அதிமுக 2 அணியாக பிரிந்து இருக்கிற போது எது நேச்சுரலாக சாத்தியமான ஒன்று? 2 அணியுமே ஓபிஎஸ் பகிரங்கமாக பாஜகவோடு உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அறிவிக்கிறார். அப்போ பாஜகவிற்கான வாய்ப்புகள் என்ன? 2 பேரும் இணைவதற்கு தயாராக இருந்தாலும் பாஜக முன் இருக்கிற பெரும்பான்மையான வாய்ப்பு எது? இல்ல நம்ம மூணாவதா ஒன்றையும் சேர்த்து தான் பார்க்கணும். எப்பவுமே ஏபிசின்னு ஆப்ஷன் கொடுத்தா பெரும்பான்மை ஆப்ஷன் டி ஐ தேர்வு செய்கிறார். பாலிடிக்ஸே நீங்க அன்னோன் ஃபேக்டர் வச்சு பேசுறது தான். தி ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான். அது என்னன்னா ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த கூறுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமாக அதிமுகவை இந்த நேரத்தில் வலுப்படுத்த தான் செய்யும். ஏனென்றால் ஏறக்குறைய வந்து அவர்கள் அதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுவதாகத்தான் பெரிய அளவில் ஊகங்கள் இருக்கின்றன. ஊடகங்களிலும் அது வலுவான பேச்சாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரஜினி ஃபேக்டர் வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, பாஜக அதிமுகவை பெரிய அளவில் தமிழகத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழலை ரஜினியினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியோ அல்லது பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அவர் தயாராவதோ உருவாக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக இந்த இடத்துல ஒரு எட்ஜை கொடுக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஓட் பேஸ் ஆட்சி அவங்க கிட்ட இருக்கிறது. இந்த நேரத்தில் ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொல்லுவது இது எல்லாமே அதிமுகவை வலிமைப்படுத்தும். இந்த 2 அணிகள் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ரஜினி போன்ற ஒருவர் வருகிற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு தினகரன் மாதிரியானவர்கள் முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை தினகரன் நின்று முன்னிறுத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த அணி பாஜகவுடன் ஒரு கூட்டணி அமைக்கிற ஒரு சூழலை நோக்கி தமிழகம் போவதற்கான வாய்ப்பும் இன்றைய சூழ்நிலையில் மறுப்பதற்கில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் ஜூலைல படத்திறப்பு விழாவுக்கு ஆகஸ்ட் அல்லது அக்டோபர்ல வந்து எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவும் 2 அணியும் தனித்தனியா அறிவிச்சிருக்கிறத பார்த்தா அக்டோபர் வரைக்கும் இந்த அணி இணையாதுங்கிறத அவங்களே சொல்ல அப்படி இல்லை. அது நீங்க என்னன்னா அதுதான் ஒரு அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவனுடைய போராட்டம். தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓபிஎஸ் கடுமையாக போராடுவார். தன் தலைமையில் இருக்கக்கூடிய அணியை சிதையாமல் பாதுகாப்பதற்கு ஐயா எடப்பாடியார் வந்து கடுமையாக போராடுவார். அது அவர்களுடைய களத்தை தக்க வைப்பதற்கு போராடுவது. ஆனால் இங்கே ஒன்று முடிவாகிவிட்டது. திமுக என்பது ஒரு வலிமையான காங்கிரஸ் தலைமையிலான தேசிய தலைவர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறது. இன்னொரு இடத்தில் ரஜினி ஐயா அரசியலுக்கு வருவாரா என்கிற ஊகம் பேச்சு கடுமையாக அடிபடுகிறது. ஆக இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் மனதில் வைக்கிறார்கள். 2019 வருகிற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து நீங்கள் பார்த்தீர்களே என்றால் ஒரு வலிமையான அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பதுதான் பாஜகவிற்கு தேசிய அளவில் பலம் தரும். ஏனென்றால் 2004 பாஜக தமிழகத்தை இழந்தது, அதனால் ஆட்சியை இழந்தது. ஆக தமிழகத்தினுடைய முடிவுகள் என்பது அல்லது தென் மாநிலங்களுடைய முடிவு என்பது ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் யாராவது பேசிக்கொண்டு தான் இல்ல அப்படிலாம் கிடையாது. நம்பர் தானே, இல்ல நம்பர்ஸ் கம்பைல் பண்ணா மட்டும் தான் ஓவரால் கிடைக்கும். தமிழ்நாடுடைய ஓட்டிங் பிஹேவியர் இங்க ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு 40 சீட்டை மொத்தமா கொடுக்குது. ஓகேங்களா, 282 தான் அவங்க உச்சபட்சம் இப்ப தொட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி அதிகபட்சம் 182 தான். ஆக ஆந்திராவும் வெஸ்ட் பெங்காலும் எங்க போய் சேர்ப்பீங்க? இல்ல நீங்க அதான் நான் சொல்றேன், நீங்க 182 தான். ஆனால் ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் இந்த முறை மட்டும்தான் ஒரு மம்தாக்கு 37 சீட்டு மொத்தமா கொடுத்திருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னால் நீங்க சொல்றதுதான் 2004 இதை மாத்தி விட்டதுல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சால் அது திமுகவுக்கு சாதகம்னு நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் கணிச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சதவீதம் 50க்கும் குறைவாக இருப்பதுதான் எனக்கு முக்கியமாகப்படுகிறது. அதுதான் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டியது. ஏனென்றால் வெவ்வேறு சர்வேக்களில் திமுகவிற்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற இந்த சூழ்நிலையில் வெறும் 42% பேர் மட்டும்தான் திமுகவிற்கு சாதகம் என்று சொல்கிறார்கள். ஆக இங்கே ஒரு இடத்தில் திமுக வலிமையான கூட்டணியை கட்டுவதும் ஐயா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்வதும் அதிமுகவை தமிழக அளவில் வலுப்படுத்த வைக்கும்.
வலுப்படும். இந்த கேஸ் தியரி எங்க கொண்டு போகிறது என்றால் அதிமுகவை வலுப்படுத்துவதற்காகவே ரஜினி அரசியல் கட்சியை துவங்கியாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. இல்ல நீங்க அப்படி நீங்க மேலோட்டமா நீங்க பார்த்து விட முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் ரஜினி பேசியதற்கும் இப்போது அவர் பேசுவதற்கும் அதற்கு பின்னால் நடக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நாம் மட்டுமல்ல மத்திய அரசும் கவனிக்கும், மாநில அரசும் கவனிக்கும். ஆக ஒன்றுபட்ட வலிமையான ஒரு அதிமுகவுடன் இனி வருகிற தேர்தலை சந்திப்பதையே பாஜக விரும்பும். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் வலிமையாக அதிமுகவினுடைய தலைவர்கள் மிக வலிமையாக பாஜகவுடன் பேசுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இங்க இந்த முடிவு எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜகவினுடைய ஒருவேளை கூட்டணி அமைஞ்சால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் நினைக்கிறேன்? மோடி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஆனாலும் கூட நாடு முழுவதும் மோடி அலை என்று பாரதிய ஜனதா கட்சி அவரை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது கூட அதிமுக மோடி கூட்டணி வந்துவிடும் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் ஜெயலலிதா அவர்கள் அதை தவிர்த்தார். அதற்கு பிறகு நாம் அந்த ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தலையும் வரல, அது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் அதனுடைய தலைமை பொறுப்புக்கு முன்னிறுத்தப்பட்ட போது பாரதிய ஜனதாவோடு அவர்கள் இணைந்து போய் ஒரு பாரதிய ஜனதா நினைத்திருந்தால் அந்த அதிமுகவை தங்களோடு கூட்டணி என்கிற அளவுக்கு கூட இணைத்திருக்க முடியும். இவ்வளவு வேலைகளையும் செய்யக்கூடிய பாஜகவால் அதை செஞ்சிருக்க முடியாது, அதை செஞ்சிருக்க முடியும். அப்போ ஏன் அதை செய்யலை பாஜக? அதில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் மீது, அந்த தரப்பின் மீது, அவர்கள் தலைமையேற்ற அதிமுகவின் மீது ஒட்டுமொத்தமாக வெகுமக்களிடம் இருந்த ஒரு கோபம், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கே இவர்கள் தான் காரணமோ என்று சொல்லப்பட்ட அந்த பரப்புரைகள் எல்லாம் மக்களிடம் எடுபட்டு அந்த கோபம் இருந்த நிலையில் அப்படிப்பட்ட அதிமுகவோடு உடன்படுவது, கூட்டணி வைப்பது என்பது பாஜகவினுடைய வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதனால் மிக தெளிவாக அவர்களை தவிர்த்து விட்டு அங்கிருந்து ஓபிஎஸ் என்கிற ஒருவரை உருவாக்கி வளர்த்து விட்டு அவருக்கு எல்லா வகையான பின்துணையாகவும் இருந்து அந்த சசிகலா தரப்பு எதிர் வாக்குகளை ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி அவரோடு உடன்பட்டு வாங்க வேண்டும் என்பதுதான் பாஜக போட்ட கணக்கு. ஆனால் என்ன ஆகி போயிட்டு என்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் கிடைத்த ஆதரவு களத்தில் கிடைக்கவில்லை. அதனால இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டை நம்பி இனி செய்ய முடியாது என்று பாஜக இப்போது கருதுவதும் வெளிப்படையாக தெரிகிறது. எனவே இந்த அரசு ஊழல் அரசு, கலகங்கள் இல்லாத ஆட்சி என்றெல்லாம் இவர்கள் பேசி வந்தவர்கள் இன்றைக்கு இந்த அரசோடு ஒரு இணக்கப்போக்கை கையாண்டு இந்த அரசு ஒரு நல்ல அரசு என்பது போல, மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிற அரசு என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த அரசு ஊழல் அரசு என்று இவர்கள் இனி சொல்வார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டால் அதிமுக ஆட்சி நல்ல ஆட்சி என்று சொல்ல ஆரம்பித்து நின்றுச்சா? இல்ல இப்போ இந்த அதிமுகவினுடைய ரெண்டு அணியினுடைய சந்திப்பு அப்படிங்கிறதுக்கும் ஸ்டாலினை பார்க்க மறுத்ததற்குமான பிரத்யேக நாங்க ஏன் பார்க்கணுங்கிற அந்த கேள்வி அது ரொம்ப தவறான ஒரு கேள்வி. அண்ணன் நாராயணன் அவர்கள் எப்படி அப்படி சொல்றாரு தெரியல. ஏனென்றால் ஒரு மாநில அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியை பிரதமர் சந்திப்பது நியாயமல்ல என்று அவர் சொல்வது கரெக்ட்னா, போன எதிர்கட்சி தலைவர், கடந்த ஆட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள், அவர் இந்த அதிமுக அரசை வீழ்த்துவதற்கும் அதிமுக அரசை எதிர்த்து களத்தில் நின்று அவ்வளவு பெருங்குரல் எடுத்து பேசினவர். ஆந்திராவில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து கொண்டு போய் தான் அவர் பிரதமரை சந்தித்தார். நாங்கள்லாம் போனோம், அதுக்கு கூட திமுக கூட வந்துச்சு. அந்த அழைப்புல கூட பாமக வரல, அதிமுக வரல, இன்னும் நிறைய கட்சிகள் வரல. வராத கட்சிகள் நிறைய இருந்த போது கூட வந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர் அனுமதி கேட்டார், பிரதமர் கொடுத்தார. அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பல கட்சிகளை அழைக்கல, பல கட்சிகள் அவரோட வரல, இவர் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளை மட்டும்தான் அழைத்துக் கொண்டு போறார் என்கிற வாதம் எந்த அளவுக்கு சரி? அதாவது சுருக்கமா இந்த நீட் முக்கியமா அதை கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்த திமுக அழகிரி இருந்தபோது மத்திய அமைச்சரவை இந்த இவர் சொன்ன ஹைட்ரோ கார்பன் அந்த நீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. அந்த நீட்டை உச்சநீதிமன்றம் சரி பண்ணிடுச்சு. அப்ப அதான் ஏத்துக்கணும். நீங்க சொல்றது சரியா? உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஆமாங்க, அந்த நீட்டை மறுபடியும் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்துச்சு. பிஜேபி அரசு கொண்டு வரல, நீட்டை மறுபடியும் கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் போய் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரெஃபர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்துச்சு. ஒண்ணு நெடுவாசல் முழுக்க கையெழுத்து போட்டு கொண்டு வந்தது இல்ல. இதுதான் ப்ராப்ளமே. இப்போ அவர் அவ்வளவு தூரம் விளக்கமா சொல்றாரு. அதே மாதிரி மீத்தேன் உட்பட ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாத்துக்கும் அதான் சார் இவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் தமிழகத்துக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனைகள் உருவாக காரணம் திமுக காங்கிரஸ். அப்படி திமுகவையும் காங்கிரஸையும் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு உறுதியா நான் தான் சொல்றேன், நான் பாஜகவை சார்ந்தவன்,
நான் பிரதமராக இருந்தால் கண்டிப்பாக நான் நினைக்கக்கூடிய விஷயமே எல்லா பிரச்சனையும் உருவாக்கிட்டு வேணுமெனே தமிழகத்துல பிரச்சனையை தூண்டி விடுற திமுகவை நான் ஏன் இப்பொழுது சந்திக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு மனநிலை எனக்கு இருக்கிறது. விஷயம் அது தவறு இல்லை என்று நாராயணன் அவர்கள் கூடிய சீக்கிரம் பிரதமர் ஆவதற்கு எங்களுடைய மனம் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.